அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோழிக்கோடு மாவட்டத்தில் டியூஷன் முடிந்து வீடு திரும்பிய சிறுமியிடம் இருவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். அங்கு என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கோழிக்கோடு மாவட்டத்தில் டியூஷன் முடிந்து பேருந்தில் இருந்து இறங்கி வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த 16 வயது சிறுமியை பலாத்காரம் செய்ய முயன்ற வடமாநில இருந்து இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் 16 வயது சிறுமி மாலையில் டியூஷன் முடிந்து வீட்டிற்கு செல்ல பேருந்து ஏறினார். தனது வீட்டு அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அவரது வீட்டின் நோக்கி நடந்து சென்று கொண்டால் இரவில் அவர் தனியாக நடந்து செல்வதை கண்ட வடமாநில இளைஞர்கள் இருவர் அவரை பலாத்காரம் செய்யும் நோக்கில் துரத்தியுள்ளனர். ஆனால் சிறுமி அவர்களிடம் சிக்காமல் அச்சத்தில் அழுது கொண்டு தப்பி ஓடியுள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் சம்பவ இடத்திலிருந்து அந்த அனாதைந்த செருப்பை கைப்பற்றினர். தொடர்ந்து அந்த செருப்பு கான்கிரீட் தொழிலின் செருப்பு என கண்டறியப்பட்டதோடு அப்பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த நிலையில் பீகார் மாநிலம் கிஷன்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த பைசன், ஈமான் அலி ஆகியோர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. உடனடியாக இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதாம்.